அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுக்க கோலாகலம். தளபதி விஜய் முதல்வர் விஜயான நாள் அது. ஆனா இந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் ஒரு மனிதனை யாராவது கவனித்தீர்களா? அவர்தான் ஜான் ஆரோக்கியசாமி, டிவிகேவின் சாணக்கியன். விஜயின் வெற்றி பாதையை வகுத்தவர். யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி? ஆந்திராவில் பிறந்தவர், ஆனால் தமிழகத்தின் அரசியல் திசையை மாற்றியவர். திருச்சி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம், சென்னை லயோலா காலேஜில் எம்பிஏ, எம்எஸ்என் படிப்பு முடிந்தவுடன் நேரே அரசியலுக்கு போகவில்லை. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் பப்ளிக் ரிலேஷன்ஸ் துறையில் பணியாற்றினார். 2017இல் தனது ஜேபேக் சொந்த நிறுவனம் தொடங்கினார். இதுவே விஜயின் வெற்றிக்கு அஸ்திவாரம் போட்டது. ஜான் ஒரு நாளில் உருவானவர் இல்லை. 2016இல் பிஎம்கேவின் அன்புமணி ராமதாசுக்காக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரபலமான கேம்பெயின் உருவாக்கினார். அது மாடர்ன் பொலிட்டிக்கல் பிராண்டிங்க்கு ஒரு புதிய திசை காட்டியது. 2018இல் கர்நாடக சிஎம் சித்தராமையாவின் அட்வைசரி டீமுடன் இணைந்து பணியாற்றினார். சிவ்சேனாவுக்கும் சீமானின் என்டிகேவுக்கும் அஇஅதிமுகவின் எஸ்பி வேலுமணிக்கும் ஆலோசனை வழங்கினார். பல கட்சிகள், பல தலைவர்கள், ஆனால் அவரின் மிகப்பெரிய மிஷன் விஜயுடன் தான் தொடங்கியது. 2023இல் விஜய் டிவிகே தொடங்கினார். அன்றுதான் ஜான் ஆரோக்கியசாமி அவரின் ஆர்பிட்டில் நுழைந்தார். விஜய்க்கு ஒரு ஃபேஸ்புக் போஸ்டுக்கு 1 மணி நேரத்தில் 10 லட்சம் லைக்ஸ் கிடைக்கும் என்பதை ஜான் கவனித்தார். அந்த டிஜிட்டல் சென்டிமெண்ட்டை உண்மையான ஓட்ஸாக மாற்றுவது எப்படி என்பதே அவரின் முக்கிய சவாலாக இருந்தது. வெறும் ஃபேன் கிளப் இல்லை, ஒழுக்கமான அரசியல் இயக்கம் என்று உருவாக்கினார். இந்த பொசிஷனிங் அவரே விஜய்க்கும் முன்னால் யோசித்தது என்று சொல்லலாம். ஜான் ஆரோக்கியசாமியின் ஸ்ட்ராட்டஜி எளிமையான ஒன்று இல்லை, அது ஒரு அரசியல் கணக்கு. தமிழகத்தில் 75% வாக்காளர்கள் திராவிட உணர்வோடு இணைந்தவர்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். எனவே என்டிஏவை நெருங்கினால் டிவிகேக்கு வெறும் 25% மட்டுமே கிடைக்கும் என்று கணக்கிட்டார். டிஎம்கேயை அரசியல் எதிரி என்றும் பிஜேபியை சித்தாந்த எதிரி என்றும் வரையறுத்தார். அதிமுகவை பலமற்ற மாற்று என்று காட்டி டிவிகேயை ஒரே நம்பகமான மாற்று என்று நிலைநிறுத்தினார். 24 மணி நேரமும் இயங்கும் சென்னை வார் ரூம், டெடிகேட்டட் டிவிகே ஆப் மூலம் டெக் டிரைவன் வோட்டர் அவுட்ரீச், கிட்டத்தட்ட 70,000 பூத் ஏஜென்ட்ஸ், இவையெல்லாம் ஜானின் திட்டமிட்டல். டிவிகேக்குள் ஆஸ்க் ஜான் என்ற ஒரு கலாச்சாரமே உருவானது. எந்த ஒரு மெசேஜிங்கும் ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சும் அவரின் ஒப்புதல் இல்லாமல் நடக்கவில்லை. தமிழக அரசியல் எப்போதும் ஒரு நாடகம்தான். ஆனால் ஒவ்வொரு நாடகத்தின் பின்னாலும் ஒரு இயக்குனர் இருப்பார். 2026இல் அந்த இயக்குனர் ஜான் ஆரோக்கியசாமி. வாக்குகள் எண்ணப்பட்டன. டிவிகே 110+ தொகுதிகளில் வெற்றி. விஜய்தான் தமிழகத்தின் அடுத்த முதல்வர். ஆனால் இந்த வரலாற்றின் பக்கங்களில் ஜான் ஆரோக்கியசாமியின் பெயரும் பொன்னெழுத்துகளில் பதிவாகும். ஒரு திரைப்படத்தின் ஹீரோ தளபதி விஜய் என்றால் அந்த படத்தின் திரைக்கதை எழுதியவர் ஜான் ஆரோக்கியசாமி. இந்த வீடியோ பிடித்தது என்றால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் சொல்லுங்க. விஜயின் வெற்றி சாத்தியம் என்று நீங்கள் நம்பினீர்களா? இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி. மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை விவாதிக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.